குறைவு என்னுடைய வாழ்க்கையில. தம்பி, நான் பேசிக்கல, நீங்க பேசினா நத்தன்சியா கொடுக்குற கிஃப்ட்ல பாதியை நான் எடுத்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு விருப்பமா? நல்லா பேச, கவலைப்படாதீங்க. வாழ்க்கைன்னு சொன்னா கடவுள்கிட்ட நம்ம கடனை வாங்கிட்டு வந்து வாழ்றோம். நாம் விரும்பினாலும் விரும்பலனால் ஒரு நாள் மரணம் என்கிற கிரயத்தோடு கூட கடவுளிடத்துல கொடுக்கணும். சிவகுரு நம்ம மகனுடைய மரணத்தை எனக்கு வந்தோன்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்கள் மகன் வந்து 9 வருஷம். நான் இடத்துக்கு திரும்ப வரேன். இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துநாதரனுடைய பிறப்பை அவங்களோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த சூழலுக்குள்ள வந்ததும் நான் என் லைஃபினுடைய ஆரம்ப காலத்தை நினைச்சு பார்த்தேன். இதை விட ரொம்ப கஷ்டமான, இதை விட ரொம்ப மோசமான, இதை விட கொஞ்சம் தாழ்வான ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷன் தான் நான். எனக்கு இதுக்குள்ள வந்ததும் என்னுடைய வாழ்க்கையினுடைய பல வருஷ பல ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாம் எனக்குள்ள வந்து ஒரு அசைவு, ஒரு அலை ஆட்டம், ஒரு ஆட்டம் ஒண்ணு போட்டுட்டு தான் போடுச்சு. அதுக்குள்ள வந்ததும் ஒரு சின்ன உணர்வு, அடே நானும் இப்ப ஏற்பட்ட இடத்துல வந்து தாங்க நான் வந்தேன். பரிசுத்த வேதாகமத்துல யோவான் என்கிற சுவிசேஷ புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இவருடைய பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆற்று வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே இப்ப நான் வாசிக்கிற பகுதியை கொஞ்சம் நிதானமா கேளுங்க. குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். சூதானம் கருப்பு இந்த இடத்துல இந்த ஏழுமலை பிரதேசத்துல வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இந்த ஊர்ல கொண்டாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மஸ்கலிய திருச்சபையின் பிரதான பகுதிகள் உட்பட ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் வாசிச்சேன். சில நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க. அங்கே அநேக மக்கள் படுத்திருந்தாங்க. யூதருடைய ஒரு பண்டிகை நாள் வந்தது. அங்கே ஒரு பெரிய குளம் இருந்தது, ஒரு பெரிய ஆட்டு வாசல் இருந்தது. அங்க இருந்த எல்லாருமே கைவிடப்பட்டவங்க. எதிரேய யூத முறைப்படி இப்பேற்பட்ட வியாதிக்காரர்கள் எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இவர்களை யாரும் கனம் பண்ண மாட்டார்கள். இவர்கள் இருக்கிற பிரதேசத்துக்கு யாரும் போக மாட்டார்கள். இவர்களுக்கு இருக்கிற அந்த ஆட்டு வாசலின் அருகே இருக்கிற அந்த பட்டிக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. இதை உங்கள்கிட்ட சொல்றேன். मैं आया सिजना ये पलाता किसी में मनुष्य किसी में देश काल नहीं किसी वेनी ये पलाता यानी ना नमुद ये मेवेनी पानी लिया को बगे ना मेस ताने तो बकियान निकलो बट आसान प्रश्न तिबेत न बुलवा शिव गुरु के पुता मैं अद्वी शिव गुरु का विशाल बलपा बनोना द बल पहना निता नेतंग विशाल बलाम परुत्व तिबेत न चुपा शिव गुरु दिया महा यारक मुझे शिव गुरु को पूरी एदर पार என் மகன் அவனை வச்சுதான் நான் வாழை கொண்டு போறேன். அவன் எனக்கு தேவையானவன் சொல்லி சிவகுரு மகன் அந்த சிவகுருவா ஆட்டி வச்சிச்சு. இந்த இடத்துல இயேசு அந்த பண்டிகை நாள்ல அந்த இடத்துக்கு போகும் பொழுது அநேக மக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு கை கொடுக்க யாரும் இருக்கல. அன்பான சகோதரனே, சகோதரியே, 200 வருஷங்களாக மலையகத்துல வாழ்ற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை நமக்கு கை கொடுக்க மனுஷர்கள் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு கை கொடுக்க ஒருத்தர் கிடையாது. அப்துல் கலாம் சொன்னார், உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமா இருந்தால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கும். நாம விருப்பம் சரித்திரம் படைக்க. சிவகுருட்ட அந்த மகன் வளர்ந்து வந்திருந்தா அந்த பையன் ஒரு சரித்திரவாதியா வந்திருக்கலாம். யாரார்த்தம் மண்ணுக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இயேசு இந்த பட்டணத்துல இந்த பண்டிகை நேரத்துல தேடி போனது அந்த கைவிடப்பட்ட நிலைமையில, வாழ்க்கை இல்லாத நிலைமையில, கை கொடுக்க யாரும் இல்லாத இடத்துக்கு தான் இயேசு தேடி போனாரு. அதனாலதான் மஸ்கலிய சப்போர்ட் தெரிவிச்சேன். இந்த ஏழுமலை பட்டணம் அந்த ரோட்ல வரைக்கும் நான் யோசிச்சேன், என்னடா வெறும் படிக்கட்டா இருக்குது ரோட்டுன்னு சொல்லி. நான் உண்மையா யோசிச்சேன். நான் ஏசிட்டு தான் வந்தேன். எத்தனை அரசியல்வாதி இருந்தும்
எவ்வளவு படிச்சவங்க, பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு பெரிய பெரிய தலைகள் இருந்து நாம கொண்டாடி தலையில வச்சு மாலை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இன்னும் நம்ம ஜனம் வாழ்ற ரோட்டு கூட செஞ்சு கொடுக்கல. என்னைக்கு என் ஜனத்துக்கு ஒரு விடுதலை, என்னைக்கு என் ஜனத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, என்னைக்கு என் ஜனத்துக்கு ஒரு காப்பாற்று வரப்போகுதுன்னு சொன்ன இயேசு கவதாத மகிய சனகட்டு यापत जीवित यापत मार गया यापत देवाल सिग्नेट अन्य किया ना कलबी मतुली मामा समारा काय का बैठ बैठ में पार दी मांगा அன்னைக்கு அந்த குளத்துல இருந்த மக்கள், அந்த தேவையோட இருந்தவங்க, எப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும், எப்ப என் வாழ்க்கைக்கு ஒரு புது யுகம் பறக்கும், எப்பொழுது என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நாள் நல்ல செய்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கை ಮನುಷ್ಯರು ಅವನಿಗೆ ಅನಾಗತ ಅವನಿಗೆ ಜೀವಿತ ಅವನಿಗೆ ಜೀವಿತ ಕಾದಾದ ಕಿಸಿ ಕೊಯ್ ಬೇಲಾವೇದ ಮಗೆ ಜೀವಿತ ಯಾಕೆ ಅನ್ನಕ್ಕೆ ಅನ್ನೋ ಬಲ ಪೊರುತು ಕಿಸಿ ಅವರು ದುತಿಸಿ ನಾಮೆ ಕಥಲಿಯಟ ಪಾಯಿಟ್ಟ 30-40 வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு சின்ன பையன் இதே மாதிரி ஒரு தேவைப்பட்டான், இதே மாதிரி ஒரு லைன் இருக்கு. இன்னைக்கு சரி கரண்ட் இருக்குது, வீட்டுல உட்கார சாஸ் இருக்குது, இன்னைக்கு சரி நம்ம லைனுக்கு கான் கட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம சரி கட்டிக்கிட்டோம். நம்ம வீட்டு முன்னுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நம்ம வீடுகளுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா படிச்ச தம்பிமார் தகச்சிமார் ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த சம்பவம் ஒரு சின்ன பிள்ளை, சின்ன பையன், பெரிய எதிர்பார்ப்போட அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சிவகுருட்டு மகன் பிறந்தது போலயே இதே மாதிரி ஒரு தேயிலை தோட்டத்துல, ஒரு தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு ஒரு மகன் பிறந்தாரு. அந்த மகன் வளர ஆரம்பிக்கும் பொழுது 7 வயது வரும் பொழுது அவனுடைய 7வது வயதுல நல்ல கவனமா கேள்வி 2 கால்களும் அழுகி 2 கால்களும் துர்நாற்றம் எடுத்து அவனுடைய கால்கள் 2ஐயும் வெட்டி வீசி இனி இவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. அப்படி ஒரு வியாதியில 250-100 வருஷம் பழைய டொய்லெட் குடிய திறந்து வச்சான். எப்படி நான் போய் கூட்டுக்கிட்டு வரும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஸ்மெல் வந்துச்சு. அதை விட 100 மடங்கு கொடூரமான ஒரு நாத்தம் நிறைஞ்ச அவனுடைய 2 கால்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டு வீட்டுல கட்டில் கிடையாது. அவனுடைய பெட்ஷீட் என்ன தெரியுமா? அவனுடைய பெட்ஷீட் ஒரு சாக்கு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாக்கு சொல்ல தெரியாது. அவனுடைய கட்டில் ஒரு சாக்கு, சாக்க கீழே போட்டு இன்னொரு சாக்குக்குள்ள பெட்ஷீட் மாதிரி நுழைஞ்சு அது மேல படுத்துக்கும். கட்டில் கிடையாது. அவன் வீட்டுல இருந்த ஒரே ஒரு சேர் பலாகட்டை ஒண்ணு மட்டும்தான். சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. ஜேபிபி கலவரம் தலை தூக்கி கடந்த காலம். அவங்களுக்கு ஒரு சவுக்காய் ஒரு ராபு கிழங்கு அவிச்சு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அவங்களுடைய 2 கால்களும் அழுகி துர்நாற்றம் வீசும் பொழுது வைத்தியர்கள் சொன்ன ஒரே விஷயம், மூளைக்கு புரடித்து இந்த பையன் செத்தே போயிடுவான், இவன்ல நம்பிக்கை வைக்காதீங்க, இவன் இனி பிழைக்க மாட்டான். சிவகுருக்கு அந்த வேதனை தெரியும். நான் மகனை இழந்த மகன் செத்து போன வேதனை எவ்வளோ பெருசுன்னு சொல்லி சிவகுருட்ட கேட்டீங்கன்னா சொல்றாரு, எனக்கு அவரை தெரியாது யாருன்னு, எனக்கு வந்துதான் பேர கேட்டேன். யதார்த்தமா அவருடைய செய்தி என் காதுக்கு வந்துச்சு. அவரோட வேலை உள்ள செத்து போனா அவருக்கு வேதனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி அந்த பையன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அந்த கொடுத்த சர்டிபிகேட் செய்தி அதுதான். காப்பாற்ற முடியாது. வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுல கொண்டு வச்சிருக்கும் பொழுது உங்க மாதிரி சின்ன தம்பிமார் தங்கச்சிமார் அண்ணா அக்காமாரோட சேர்ந்து ஜீபால் அடிக்க, நோண்டி சை விளையாட, ஏதாவது காரியங்கள் விளையாடுறதுக்கு விருப்பம் ஒருத்தையும் சேர்த்துக்க மாட்டான். ஒதுக்கி ஒரு ஓரத்துல உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் பொழுது பிடிக்க வேலைக்கு போயிடுவாங்க தோட்டத்துக்கு. இப்போ இந்த பையன் வாழ்க்கையில ஒரு 2 லட்சம் நிறைய டிமாண்ட் சார், நிறைய பேருக்கு தெரியும் டிமாண்ட் சார். அந்த பையனுக்கு ஒரு ஆசை, அப்படி ஒரு சார் ஆகணும். இன்னொரு ஆசை, தேயிலை தோட்டத்துல ஒரு சுப்ரீம் என்ன பண்ணலாம். ஏன் அந்த நாட்களிலேயே தன் மக்கள் ஒடுக்கப்படுறது, வேதனைப்படுத்தப்படுறது, கஷ்டப்பட்டு வேலை செய்யறது அவங்க விருப்பமில்லை. சுப்ரீம் வந்து தோட்ட மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணுன்ற ஒரு ஆசை. வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க இனி இவனை பழைக்க மாட்டாங்க. வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க இனி இவனுக்கு கால் கிடையாது, மார்க்கம் மேல கொண்டு 2 காலம் வெட்டி கொடுங்க.
ඉනේ උනක வாழ்க்கை இல்ல. ඊපස්සේ මේ ළමයාට ජීවිතයක් නැහැ. මේ ළමයාගේ කකුල් දෙක දනසින් පල්ලෙය කපලා දාන්න. මොකද මූට අනාගතයක් නැහැ. මොකට ජීවිතයක් නැහැ. இன்னொரு 2 மணித்தியால போனா